மருத்துவர்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு 4 மருத்துவமனை நேற்று போய் பார்த்தேன். இன்றைக்கி காலையில் பல்லடம் மருத்துவமனைக்கு போனேன். பல்லடம் மருத்துவமனையில் 16 மருத்துவமனைகள், சேங்ஷன்டு ஸ்ட்ரென்த் வந்து 16. அங்கே 16ல் 14 பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு மருத்துவர்களுக்கு பணிச்சுமைன்னு சொல்லி நீங்களாவே சுமையை அவங்க தலையில் ஏற்றுறீங்க. எந்த இடத்துல நான் டெய்லி தள்ளி நின்று அவங்கள பார்க்குற ஆள் இல்லை. வாரத்துக்கு ஒரு 4-5 மருத்துவமனைக்கு போகிறேன். மருத்துவர்களோடும் பேசுகிறேன், மருத்துவமனைகளுக்கு வருகிற பணியாளர்களோடும் பேசுகிறேன், அங்கே இருக்கிற பயனாளிகளோடும் பேசுகிறேன். யாருக்கும் எந்த சுமையும் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லாத சுமையை நீங்கள் ஏற்றி வச்சிடாமல் இருந்தால் சரி. செவிலியர்கள் பற்றாக்குறைக்கு நேற்றுக்கு பதில் சொல்லிட்டேன். செவிலியர்கள் இன்னும் ஒரு 14-15 அடுத்த இந்த வாரத்தில் ஒரு 1200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த பணியிடத்திலிருந்து நிரந்தர பணியாளர்களாக ஆணை தரப்போகிறோம். அது மாதிரி கொரோனா காலத்தில் பணியாற்றின ஒரு 934 செவிலியர்களை இதுக்கு எடுத்துகிட்டு வரோம், ஒப்பந்தத்துக்கு எடுத்துகிட்டு வரோம். இப்போ அடுத்த வாரம் மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இதில் முறைப்படுத்த போகிறாங்க. இப்போ செவிலியர்கள் காலி பணியிடங்களே இல்லை என்கின்ற நிலை அடுத்த வாரம் உருவாக போகுது. அது தொடர்ச்சியாக பண்ணி நிற்கும். எது இல்லை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைங்க. இதை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் தான் இப்போ மருத்துவத்துறையில் பண்ணுறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். இதில் ஒரு 1800 மருத்துவமனைகள் இதில் பயன்பாட்டில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்சூரன்ஸில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால், ஆதாரத்தோடு சொன்னால், நிச்சயமாக நாங்கள் நேரடியாக போய் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுப்போம். சார், சமீபத்தில் அரசு சுகாதாரத்துறை செயலாளர் கீழ்பாக்க அரசு மருத்துவமனை தனியார் நிதி வாங்கணும், அங்கே இருக்கிற டாக்டர்ஸோட நடவடிக்கை வேலை சரியில்லை, ஸோ அதனால் ப்ரைவேட் இல்லை டாக்டர்ஸ் வேலை சரியில்லை சொல்ல நான் பார்த்தேன், அந்த அறிக்கையை பார்த்தேன். அதாவது நம்ம என்னென்னா இப்போ அந்த மருத்துவமனையை மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு. அதுக்காக ஒரு கூடுதலாக ஏதாவது நிதி ஆதாரங்களை சிஎஸ்ஆர் வாங்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. இப்போ நான் அதை தெளிவுபடுத்திட்டேன். என்னென்னா இப்போ அரசின் சார்பில் ஒரு 40 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே மனநோயாளி மருத்துவமனைக்கு அந்த மருத்துவமனை கட்டுமான பணியை தொடங்கி வச்சிருக்கிறோம். ஒரு 3 கோடி செலவில் கட்டின இன்னொரு கட்டமைப்பை முதல்வர் தொடங்கி வச்சார். இப்போ ஒரு 4 கோடி 62 லட்சம் ரூபாய் செலவில் தொன்மை மாறாமல் அங்கே இருக்கிற கட்டிடங்கள் புனரமைக்கும் பணி நடக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு 10 கோடி கொடுத்துருக்குறோம். வர்ற இன்னொரு 2-3 மாதத்தில் இன்னொரு 40 கோடி தரப்போகிறோம். இது எல்லாமே என்ன காரணம்னா, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், அதை பெங்களூரில் இருக்கிற எம்மியான்ஸ் மருத்துவமனைக்கு இணையாக ஒரு ஆராய்ச்சி மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு 100 கோடி ரூபாய் அளவுக்கு இப்போ செலவு பண்ணிருக்கு. அதனால தான் நான் பத்திரிகையாளர்களிடத்தில் தெளிவாக சென்னையில் சொன்னேன், எந்த காலத்திலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை தனியார் மயமாக்கப்பட மாட்டாது. எந்த சூழ்நிலையிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் தத்து கொடுக்கப்பட மாட்டாது. இப்போ போன வருஷம் பண்ணுங்க. அடுத்த மாநாடு சம்பந்தப்பட்ட மாற்றுத்துறைகளோடு சேர்ந்து பண்ணோம். இலவச அமராவதி ஊர்தியை பொறுத்த வரைக்கும் அதில் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா 8 வெஹிக்கிளில் 3 வெஹிக்கிள் தான் ரன் ஆகுது, மீதி 5 வெஹிக்கிள் கண்டமாகறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர்களுக்கு இல்லை பாடி போகிறது இல்லை. இப்போ அதாவதுங்க 8 வெஹிக்கிளும் ஒர்க் பண்ணுதுன்றாங்க. நீங்கள் அந்த வெஹிக்கிளை போய் பார்த்துருங்க. அதாவது இதில் என்னென்னா, உங்களை குறைச்சி சொல்ல, பல்லடத்தில் நான் ஆய்வு மேற்கொண்டு முடிக்கிறப்ப எப்படியோ லோக்கல் பத்திரிகையாளர் ஒருத்தர் தெரிஞ்சு ஓடி வந்தார். சார், இதை மேம்படுத்தணும்னு சொன்னார். நான் என்னங்க மேம்படுத்தணுன்னு, எல்லா வசதியும் இருக்குது, எல்லா கட்டடமும் இருக்குது. இதுக்கு தாய்வார்டு அமைக்கிறதுக்கு 4 கோடி இப்போ கொடுத்துருக்குறோம். உங்கள் எதிரிலே கிச்சன் போய் பார்த்தேன், உங்கள் எதிரிலே மேல் வார்டு பார்த்தேன், ஃபீமேல் வார்டு பார்த்தேன், ஆக்சிடென்ட் வார்டு பார்த்தேன். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹைப்ரிடு ஐசியூ முதலமைச்சரால் திறந்தது, அதை போய் பார்த்தேன். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த டயாலிசிஸ் சென்டர் ஒன்று புதுசாக போட்டிருக்கு, அதை போய் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்தேன். கடைசியாக மாற்றோரையும் பார்த்தேன். அதில் 6 இதெல்லாம் பார்த்தேன். இதில் எந்த குறை இருக்குன்னு, மாற்றோரி சரியில்லைன்னு. மாற்றோரையும் போய் பார்த்துங்க, 6 இது இருக்குது, ஃப்ரீசர் இருக்குது, நீங்கள் போய் பாருங்களேன்னு சிரிச்சிட்டார். அதனால் என்ன கட்டமைப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கின்னு நம்ம சொல்கிறது நல்லது இல்லை. ஒன்றும் தப்பு இல்லை.
நீங்கள் இந்த கோவை மருத்துவத்துறையை மருத்துவமனையின் மேம்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறது சரி. ஆனால் 8 அவங்க ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வெளியூரில் இல்லை, இங்கேயே இருக்கிறாங்க. அவங்கள கூட்டு போய் அந்த 8 வெஹிக்கிளை பார்த்துருங்க. எது ஒர்க் பண்ணலன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள். என்னம்மா இல்லை, அதான் இப்போ கலெக்டர் வரும்போது சொன்னாருங்க. இப்போ இது ஒரு பெரிய பில்டிங் இங்கே கட்டியாச்சு, 4500 பேருக்கு மேலே வர்றாங்க. ஸோ இந்த நெருக்கடியை தவிர்க்க முடியாது. மருத்துவமனைக்கு வரவங்கள குறைக்க முடியாது, இதை சீரமைக்கணும். அதுக்கான ஒரு கன்சல்டன்ட் போட்டுருக்குறாங்க. இந்த கன்சல்டன்ட் இந்த ஏதாவது ஒரு வகையில் வந்து இதுக்கு மாற்ற வெஹிக்கிள் எங்கே நிறுத்திட்டு இங்கே வர்றது, இல்லை வேறு ஏதாவது இப்போ நம்ம கூடுதலாக இந்த மல்டி ஸ்டோர் கார் பார்க்கிங்லாம் அது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத கருத்துரு பெற்று நடவடிக்கை எடுக்கணும். என்னங்க வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு, கொலை குற்றம் இல்லை அது. அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. 50,000 ரூபாய் ஃபைன் போட்டாச்சு. 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா அது. அபராதம் 10 நாள் மூடி வச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணுறது? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்க தானே எடுக்கணும் நடவடிக்கை. போலீஸ் தான் எடுக்கணும். டைப்-1 சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இங்கே எங்கேயுமே இல்லை சார். எந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இல்லை. அது விலை உயர்ந்த மருந்துங்கிறதுனால அதை போட மாட்டாங்க. 1 வருஷம் காத்திருக்க சொல்றாங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை காத்திருக்க முடியாது. ஸோ இது அரசு ஏதாவது முன்னெடுத்து அந்த மருந்துகள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அது மாதிரி எத்தனை குழந்தை இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு 100 கணக்கில் இல்லை. அதான் நாங்கள் கணக்கு எடுத்துட்டு அது மாதிரி தேவையான நடவடிக்கை. சார், மயிலாடுதுறையில மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவரம் தன்னிச்சையானது அப்படின்னு சொல்லி மருத்துவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மயிலாடுதுறை மருத்துவமனையில போராட்டம் சார். எப்போ ரம்யான்னு சொல்லி ரம்யா டாக்டர் ரம்யா நேற்று நைட்டு சஸ்பெண்ட் யார் பண்ணது? இந்த பார்க்கல பார்த்து பண்ணிருக்காங்க. இல்லைங்க, அதாவது தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு, நடவடிக்கை எடுக்கலனாலும் தப்பு. இல்லைங்க, நடவடிக்கை எடுக்கலனாலும் தப்பு, நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு. உங்கள் பார்வையில் ஏதாவது ஒன்று நீங்கள் சரி பண்ணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.